இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கூடவே இருந்து உங்களை அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கூட கிருபையாய் கர்த்தர் நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்போதுமே நீங்கள் எங்கள் ஜெபத்தில் இருக்கிறீர்கள், எங்கள் நினைவில் இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் மாறாத அவருடைய கிருபையும் உங்களை வழிநடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமான ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை தைரியப்படுத்துவாராக. The book of Job, chapter number 9, verse number 5. 9ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம் 5வது வசனம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். He who removes mountains and they know it not, when he overturns them in his anger. பர்வதங்களை அவர் பெயர்க்கிறார், புரட்டி போடுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அசே பண்ணுகிறார். ஆனால் அந்த முதல் பகுதி சற்று வித்தியாசமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார். சடுதியாய் என்கிற அந்த வார்த்தையை இந்த ஆங்கில பதத்தில் வித்தியாசமாய் அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. அவர் பர்வதங்களை பெயர்க்கிறார், அது அவைகளுக்கே தெரியாது. நமக்கு தெரியாமலேயே, நம்முடைய சிந்தனைக்கு தெரியாமலேயே, நமக்கு அறியாமலேயே நமக்காக நம்முடைய காரியங்களை செய்து முடிக்கிற ஆச்சரியமான தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. இந்த காரியம் எப்படி மாறிச்சு? இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் வந்தது? இந்த நன்மை எப்படி நடந்தது? இந்த காரியம் எப்படி கைகூடி வந்தது? என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தில் இந்த காரியம் எப்படி நடந்தது? என் வேலையில் இந்த காரியம் எப்படி நடந்தது? என் ஊழியத்தில் திடீரென்ற மாற்றம் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது. யார் கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் எனக்கு பின்பதாய், எனக்கே தெரியாமல் எனக்காக என் காரியங்களை செய்கிற ஒரு அற்புதமான ஆச்சரியமான தேவன் ஒருவர் உண்டு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இந்த காரியங்கள் மாறும், எப்படி இந்த சூழ்நிலைகள் மாறும், எப்படி இந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக மாறும், எப்படி இந்த வளர்ச்சி உண்டாகும், எப்படி இந்த மேன்மை உண்டாகும், எப்படி இந்த பர்வதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாய் நிற்கக்கூடிய இத்தனை பெரிய பர்வதங்கள் எப்படி அவைகள் புரட்டி போடப்படும், எப்படி இது அசையும், எப்படி இது பெயர்க்கப்படும் தெரியாது. கர்த்தரே செய்து முடிப்பார். God is in control. தேவனே அதை செய்து முடிப்பார். ஜனங்கள் பொறாமையினாலே, ஜனங்கள் தங்களுடைய பொய்யினாலே, ஜனங்கள் தன்னுடைய விமர்சன உதடுகளினாலே, ஜனங்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு விரோதமாக எழும்பி எத்தனை காரியங்களை செய்தாலும் மிக எளிதாய் உங்களுக்கு தெரியாமலேயே கர்த்தர் காரியங்களை பியூட்டிஃபுல்லாய் கர்த்தர் செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த பதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. God removes the mountain and they do not know. அவைகளுக்கு தெரியாது, தெரியாமலேயே கர்த்தர் காரியங்களை செய்து முடிக்கிறார். 12 அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கிறார்கள். 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர்ல சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் கர்த்தர் தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படவில்லை, அவைகள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. போர்ச்சேவர்கள் அதே இடத்துல இருந்தார்கள். எந்த மனித கைரேகையும் அவர்களை வெளியே கொண்டு வந்ததற்கான அடையாளமே இல்லை. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியில கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அவர்கள் தப்பித்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களை தப்பிக்க வைத்தார். கர்த்தரே அவர்களை விடுவித்தார். கர்த்தரே அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தரே அந்த பர்வதங்களை நிர்மூலமாக்கினார். கர்த்தரே அந்த மலையை பெயர்க்க பண்ணினார். எப்படி நடந்தது? ஏதாகிலும் ஒரு மனிதனுடைய தடங்களோ, கைத்தடங்களோ, கை ரேகைகளோ அங்கே இருந்ததா? இல்லை. ஏனென்றால் அதை எந்த மனித கரங்களும் செய்யவில்லையே. அதை கர்த்தருடைய கரம் அல்லவா செய்து முடித்தது. கர்த்தர் அல்லவா அதை செய்து முடித்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse number 17 to 25 வாசித்து பாருங்கள். கர்த்தரை செய்து முடித்தார். ஆகவே மனிதனுடைய கைரேகை அல்ல, அங்கே மனிதனுடைய கைரேகை இல்லை, அங்கே மனிதனுடைய கைத்தடங்கள் இல்லை, அங்கே மனிதனுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. காரணம், கர்த்தரே அந்த மலையை பெயர்க்க பண்ணினார். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எத்தனை பெரிய பர்வதங்களாக இருந்தாலும், மலைகளாக இருந்தாலும், கர்த்தர் சடுதியாய், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாமலேயே எனக்கு நான் எதிர்பார்க்காத சூழ்நிலையில், எதிர்பார்க்காத காரியங்களை எனக்காக செய்து முடிக்கிற அற்புதமான ஆச்சரியமான தேவன் ஒருவர் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தெரியாமலேயே, உங்களுக்கு அறியாமலேயே, உங்கள் நாலேஜுக்கு வராமலேயே
அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அநேக உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது எப்படி நடந்தது என்று யாராகிலும் உங்களிடத்தில் கேட்டால் கர்த்தர் தான் இதை செய்தார் என்று ஒரே வார்த்தையில சொல்வதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, எங்களுக்கு தெரியாமலேயே எங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்கிற தேவன் நீர் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் செய்கிற காரியங்கள் எங்களால் கிரகிக்கவே முடியாது. எங்களுக்கு தெரியாமலேயே இந்த மலை பெயர்க்கப்படட்டும், இந்த பர்வதங்கள் நிர்மூலமாக போகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்த மனித தடங்களும் அல்ல, எந்த மனித கைரேகையும் அல்ல, கர்த்தரே இதை செய்தார் என்று நாங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் நடத்தித்தார். தொடர்ந்து உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க.